என்னடா இவ்வளோ வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் வந்து வடகம் போடலாம் அப்படின்றதுக்காக சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா உரித்து பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை வந்து நல்லா மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கோங்க. நான் காமிச்சேன்ல அது மாதிரி. பூண்டை வந்து நம்ம அரைச்சோன்னா அப்படியே வலுவலுன்னு ஒரு பிசின் மாதிரி இருக்கும். அதை வந்து வெங்காயமும் பூண்டு வந்து பைண்ட் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட 1 கிலோ நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 400 கிராம் வந்து பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. தண்ணியே ஊற்றக்கூடாது. நல்லா மிக்சியில் வந்து குறைன்னு அரைச்சிக்கோங்க. எங்கள் அம்மாச்சி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உரல் இருக்குல்ல, அதில் வந்து உலக்கையை வச்சு நல்லா குத்துவாங்க. குத்துனாங்கன்னா அந்த வெங்காயம் வந்து பாதி வந்து நஞ்சும் நையாமலும் இருக்கும். அது மாதிரி இருந்து தான் வந்து வடகத்துக்கு வந்து வெங்காயம் வந்து அரைப்பாங்க. இப்போ வந்து உரல் உலக்கை அதுக்கெல்லாம் வேலையெல்லாம் வந்து மிக்சியிலே போட்டுக்கலாம். தோலை உரிச்சதுக்கப்புறம் வந்து நல்லா அரைச்சிடணும். அரைக்கிறப்பே வந்து அதில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக கண் கலங்கும். என்னால் வந்து கண் எரிச்சல் தாங்கவே முடியல. இருந்தாலும் நம்ம வடகம் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 2-3 டைம் வந்து பெரிய ஜார்லேயே போட்டு எடுத்து வச்சிட்டேன். தயவு செஞ்சு தண்ணி ஊற்றிடாதீங்க, கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து அரைச்ச ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, வெங்காயமும் பூண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதான் வந்து நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுங்க, கெடாமல் இருக்கிறதுக்காக. வந்து 100 கிராம் கடுகு, 100 கிராம் ஜீரக மிளகு, வந்து 50 கிராமுக்கும் கம்மியாக தான் வந்து நம்ம வெந்தயம் போடணும். வெந்தயம் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டு போட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து வெந்தயத்தை வந்து எப்போதுமே நீங்கள் குறைச்சிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியேவும் நீங்கள் உருட்டலாம். இல்லைனா கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டும் நம்ம வந்து உருட்டலாம். நான் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா வந்து நல்லா பைண்ட் ஆயிரும். உங்களுக்கு உருட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து வடகம் செஞ்சு நீங்கள் தாளிச்சிட்டிங்கன்னா கடையில் வந்து வாங்கவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட வந்து 1/4 கிலோ ஒரு 4 உருண்டை தான் இருக்குது. 80 ரூபா 100 ரூபா சொல்கிறாங்க. அது வந்து ரேட் வந்து நமக்கு ஒத்து வராது. 1 கிலோ வெங்காயமே வந்து இப்போ சீப்பாக தான் கிடைக்கிது. 20 ரூபா 30 ரூபா அப்படிங்கிறப்ப வெங்காயம் பூண்டை வந்து நம்மளே வீட்டில் இருக்க பொருளை வச்சு அரைச்சி தாளிப்பு வடகம் வந்து செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டில் வாழை இலை போட்டு அதில் உருட்டி வைக்கலாம். வெடிக்கலாம் வெடிக்காது, நீங்கள் பயப்படவே வேணாம். அது மாதிரி வெடித்தாலும் நம்ம விளக்கெண்ணெய் தொட்டு இப்படி இறுக்கி உருட்டினோம்னா வந்து உருண்டுக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப ரொம்ப வந்து பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் 2 கிலோ வெங்காயம் எடுத்து அதில் வந்து ஒரு 30-35 உருண்டை இருந்தது. நல்ல வெயில். வாழை இலையில் பரப்பி வச்சு இங்கே பாருங்கள், வெயிலில் வந்து காய வச்சிடலாம். ஒரு 4 நாள் வெயிட் பண்ணணும். டெய்லி இது மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து விளக்கெண்ணெய் தொட்டு உருட்டினீங்கன்னா வந்து பெரிய உருண்டை கூட அப்படியே சின்னதாக சுருங்கி சூப்பராக தாளிக்கிறதுக்கு வடகம் வந்து ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், திரும்ப அடுத்த நாள் காலையில் இலை காஞ்சிருச்சா, நான் விளக்கெண்ணெய் தொட்டு இது மாதிரி உருட்டுறேன். விளக்கெண்ணெய் தொடாமல் கூட உருட்டலாம். அது வந்து கொட்டவே கொட்டாது. கடுகு வெந்தயம் ஜீரகம் எதுவுமே கொட்டாது. எல்லாமே வந்து நல்லாவே ஒட்டியிருக்கும். இது மாதிரி நம்ம உருட்டி ஒரு 2-3 நாள் வெயில் எடுத்து வச்சோம்னா நல்லாவே காஞ்சிரும். இது வந்து 2வது நாள் சூப்பராக வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இது 3வது நாள். அந்த உருண்டை வந்து எவ்வளோ சுருங்கிடுச்சு பாருங்கள். இலையை தூக்கி போட்டு நான் தட்டிலே வச்சுருக்கேன். அப்போயும் சும்மா நான் எண்ணெயே தேய்க்காமல் இப்படி லைட்டாக உருட்டினோம்னாலே நல்லா சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். இதான் அந்த வடகம். மேக்ஸிமம் வெயில் அடிக்கிறப்ப வந்து நம்ம கொத்தரை வத்தை, மாங்காய் வத்தை, மா வத்தை, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வத்தை எல்லாமே போடுவோம். நான் அதுவும் போட்டுட்ருக்கேன் சைடில். இப்போ வந்து வடகம் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. 4வது நாள் நான் உருட்டுறேன். எதுவுமே கீழே வந்து கொட்டலை. அப்படி தூக்கி போட்டோம்னா கீழே விழுவாமல் உடையாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலி வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பு குழம்பு, புளி குழம்பு எல்லாத்தையும் தாளித்து போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.